ஓகே, வெல்கம் டு மேஜிக் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.3க்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இஃப் அருள்மொழி சேவ்ஸ் 12 rupees பெர் டே. அருள்மொழி என்ன பண்ணுறாங்கன்னா, பெர் டேனா 1 டேக்கு 12 rupees சேவ் பண்ணுறாங்க. தென் சி சேவ்ஸ் டேஷ் ரூபி இன் 30 days. பெர்னா என்னது? 1 டே. 1 டேக்கு அவங்க 12 rupees வந்து சேவ் பண்ணுறாங்கன்னா 30 டேஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஒன் டே கொடுத்துட்டு 30 days கேட்டாங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். சரியா? அதாவது ஒரு ஆப்பிள் 5 rupeesனா 5 ஆப்பிள் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மல்டிபிள் பண்ணும். 5 5s are 25. அதே மாதிரி தான் 1 டே வந்து 12 rupees சேவ் பண்ணுறாங்கன்னா 30 days அப்படிங்க 30 into 12 மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1 டே என்ன பண்ணுறாங்க? 1 டே வந்து 12 rupees வந்து சேவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 30 days. 30 days நம்ம என்ன பண்ணணும்? அந்த 30யை 12ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ இந்த 0 வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, 0வை லீவ் பண்ணிவிட்டு இந்த 3யும் 12ஐ மட்டும் முதல்ல மல்டிபிள் பண்ணுங்கள். 3 12s are என்ன வரும்? 3 12s are 36. லாஸ்ட்டில் அந்த 0 என்ன? ஒரு 0 தான் இருக்க, ஒரு 0 நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ 0 இருந்தால் அதை லீவ் பண்ணிவிட்டு நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 12 டேபிள் இது சொல்லி பாருங்கள். ஓகேவா? 12 டேபிள் சொல்லி பார்த்தா 1 12 is 12, 2 12s are 24, 3 12s are 36. இங்கே ஒரு 0 அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 360. இது முக்கியமாக என்ன பண்ணணும்? உங்கள் ருபி சைன் நீங்கள் போடணும். ஓகேவா? அப்போனா 1 டே வந்து 12 rupees சேவ் பண்ணாங்கன்னா 30 days எத்தனை ரூபீஸ் சேவ் பண்ணுவாங்க? 360 rupees சேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, எனக்கு செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, இஃப் அ பர்சன் ஏ earns 1800 rupees in 12 days. உங்கள் என்ன ஒரு பர்சன் ஏ இருக்காங்க. ஏ பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா 12 daysல வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. தென் ஹீ ஏர்ன்ஸ் டஸ் அ டே. டேனா என்ன? 1 டேன்னு அர்த்தம். இந்த 12 daysல வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 1 டே எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தா 1 டே கொடுத்துட்டு 30 days கேட்டால் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். இங்கே 12 days கொடுத்துட்டு 1 டே கேட்டால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். சரியா? ஸ்மால் கொடுத்து பிக் கேட்டால் மல்டிபிள் பண்ணுங்கள், பிக் கொடுத்து ஸ்மால் கேட்டால் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க? 12 daysக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க? 1800 rupees டே கேட்குறாங்க. ஸோ 1 டே அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம 1800 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 1 டே கிடைச்சிரும். சரியா? ஸோ 1800 divide 12. ஓகேவா? இப்போ என்ன பண்ணாமல் 12 டேபிள் சொல்லி பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம்? டிவிஷன் உங்களுக்கு பண்ண தெரியல, டிவிஷன் பண்ணி பாருங்கள். அப்படியெல்லாம் சிம்பிளாக கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். சரி, இப்போ நார்மலாக என்ன பண்ணலாம்? டிவைடே பண்ணலாமா? சரி, ஓகே, டிவைட் பண்ணலாம். 12ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 12 டேபிள் சொல்லுங்களேன். 1 12 is 12, 2 12s are 24. இங்கே 24 போட்டு இதை விட பெரிய நம்பர் ஆயிரும். அதனால இதை விட பெரிய நம்பரமாக போடக்கூடாது. ஸோ 1 டைம் தான் போடணும். 12 1s are 12. இப்போ 18 12 மைனஸ் பண்ண என்ன வரும்? 6 வரும். ஸோ 1 0 என்ன பண்ணலாம்? நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். திரும்ப என்ன பண்ணலாம்? 12 டேபிள் சொல்லலாம். சொன்னோம்னா 5 12s தான் என்ன வரும்? 60 வந்துடும். ஓகே, இதே மைனஸ் பண்ணால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரே ஒரு 0 சிங்கிளாக இருக்கா? அந்த சிங்கிளாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஒரே ஒரு சிங்கிளாக இருக்குது. திரும்ப 12 டேபிள் பண்ண முடியாது. திரும்ப அதே 0 என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மேலேயே அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு எதுக்குமே பேர் இல்லை. 12 டேபிள் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது. அதில் இந்த ஒரு 0 பேர் இல்லாமல் இருக்கிறனால அந்த 0 என்ன பண்ணிட்டேன்? திரும்ப மேலே நான் போட்டுட்டேன். ஸோ ஆன்சர் இஸ் என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் 150. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் வரும்? 150 rupees. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 12 daysலேருந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 1 டே கேட்குறாங்க. அதனால நான் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ண எனக்கு என்ன வந்து 150 rupees. அப்போனா 1 டேக்கு 150 rupeesனா 12 daysக்கு மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 150யும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1800 வரும். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா?
ஓகேவா? அதாவது ஸ்மால் டு பிக் கேட்டாங்கன்னா, அதாவது 1 டே கொடுத்து 30 டே கேட்டாங்கன்னா அங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது பிக் டு ஸ்மால், அதாவது 12 டேஸ் கொடுத்து 1 டே கேட்டாங்கன்னு நீங்கள் டிவைட் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷினில் தேர்டு கொஷின். இது நல்லா லிசன் பண்ணுங்கள். இது என்ன ரூலில் கொடுத்துருக்காங்க? ஒன்று இங்கே ப்ராக்கெட்ஸே இருக்குது, டிவைட் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இது என்ன ரூல் பிரகாரம் கொடுத்துருக்காங்க? பிட் மாஸ். அப்போனா நீங்கள் இந்த மாதிரி சம் வந்தால் இங்கே பக்கத்தில் பிட் மாஸ் நீங்கள் முதல்ல எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு பி ஃபார் ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். ப்ராக்கெட் இருக்கா? ஸோ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கீழே அண்டர்லைன் பண்ணுங்க. பண்ணிட்டேன்னா மற்ற ஸ்டெப்பெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த 45 நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். அந்த டிவைடும் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராக்கெட் தானே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஸோ உள்ளே இருக்கிறது ப்ளஸ் சைன் இருக்குது. இப்போ 7 8 ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? 15. மித்த -2 அப்படியே ரைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ப்ராக்கெட் இருக்குன்னு அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிற அந்த 45 டிவைட் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நான் சால்வ் பண்ணி 15 எழுதிட்டு இந்த -2 வந்து அப்படியே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இண்டைசஸ் தேவையில்லை. சரியா? நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கான்னு பாருங்கள். டிவிஷன் இருக்கா? அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். டிவிஷன் இருந்தால் அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். சரி, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம 45ம் 15யும் என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே செகண்ட் இருக்க நம்பர் தான் டேபிள். இப்போ 15 டேபிள் சொன்னோம்னா 15 1s are 15, 15 2s are 30, 15 3s are 45 வரும். சரியா? அப்போனா 15 டேபிள் சொன்னால் 45 எத்தனை டைம்ஸ் வருது? ஸோ 3 டைம்ஸ் வருது. இது ஸ்டெப் முடிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? -2. ஓகேவா? இப்போ டிவிஷன் பண்ணியாச்சு. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இல்லை. அடிஷன் இருக்கா? இல்லை. சப்ராக்ஷன் இருக்கா? பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன சப்ராக்ஷன் பண்ண என்ன வரும் ஆன்சர்? 3ல் 2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிட்மாஸ் சம் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பிட்மாஸ் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பி ஃபார் ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். அது நம்ம இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். மித்த 45 அந்த டிவைடில் எழுதிட்டு இது 2 ஆட் பண்ணி எழுதிட்டேன். மித்த -2 அப்படியே ரைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேவையில்லை. இப்போ டிவிஷன் பார்த்தா டிவிஷன் இருக்குது, அதை அண்டர்லைன் பண்ணிட்டேன். இப்போ அண்டர்லைன் பண்ணிவிட்டு 45 15ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் எனக்கு 3 டைம்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு மட்டும் என்ன ஆன்சர் வரும்? 3. மிச்சம் இருக்கிற -2 அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தா எனக்கு மல்டிபிள் இல்லை, அடிஷன் இல்லை, சப்ராக்ஷன் தான் இருக்குது. ஸோ 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1. 1 இஸ் த ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா? கொடுத்துருக்கிறது வந்து இது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வந்துச்சு நம்ம ட்ரூன்னு எழுத போகிறோம், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு எழுத போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாமா? சரி, இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? இது பிட் மாஸ் சம்மு தான். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்? பிட் மாஸ் நான் எழுத போகிறேன். இந்த மாதிரி எழுதி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா மிஸ்டேக்கே வராது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கா? இல்லை, இது பண்ண வேண்டாம், இதுன்னு தேவையில்லை. டிவிஷன் இருக்கா? அது இல்லை. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? ஸோ அண்டர்லைன் பண்ணுங்க, இதை டிக் பண்ணிடுங்க. அப்போனா இதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், இதை அப்படியே எழுத போகிறோம். 3 + இதை மல்டிபிள் பண்ணுங்க. 9 8s are 72. இப்போ மல்டிபிள் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் பண்ணலாமா? இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள். 72 இங்கே 3 1s place இப்படி தான் எழுதி வரணும், இங்கிட்ட எழுதக்கூடாது. ஆட் பண்ண என்ன வருது? 75. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 75. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, செகண்ட் சம்மில் செகண்ட் ஒன் இதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கா? கொஸ்டின் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தா ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிட் மாஸ் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். BIDMAS. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கா? இல்லை, ராங் பண்ணுங்கள், இது தேவையில்லை. டிவிஷனும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ அண்டர்லைன் பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணிட்டோமா? இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா அதை லீவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்பர் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? 7 2s are என்ன வரும்? 14. அதோட அந்த 0வை ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் 7 மல்டிபிள் பண்ண என்ன வரும் 140. மித்த ஸ்டெப் அப்படியே ரைட் பண்ணுங்கள். -4 எழுதிட்டு இப்போ மல்டிபிள் பண்ணிட்டு வந்து அடிஷன் இருக்கா? ஸோ அடிஷன் இல்லை, ராங். சப்ராக்ஷன் இருக்குது, நம்ம பண்ணலாம். ஓகே, சப்ராக்ஷன் பண்ணலாமா? ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ஷன் பண்ணி இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. 144 நான் மைனஸ் பண்ண போகிறேன். இப்போ 0லேருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரோ பண்ண இந்த 0 10 ஆயிரும். இந்த இடத்துல 1 கம்மி ஆயிரும். இப்போ 10ல் 4 மைனஸ் பண்ண 6, மேலே இருக்கிற 3 அப்படியே ரைட் பண்ணுங்கள், இங்கே இருக்கிற 1 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது 136. அங்கே கொஸ்டினில் என்னதான் கொடுத்துருக்காங்க 136. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? அப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பார்த்தாவே உங்களுக்கு பயமாக இருக்குன்னா நிறைய கொடுத்துருக்குற மாதிரி தோணும். ஒன்றுமே இல்லை, நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. என்ன பண்ணலாம், எப்பயும் போல் பிட் மாஸ் நம்ம ரைட் பண்ணலாம். BIDMAS. சரி, இப்போ செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா? எஸ், வெரி குட், ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அதான் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன்னா சரி, இப்போ ஃபஸ்ட்டு அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், மற்றதில் அப்படியே எழுத போகிறோம். 40 நான் எழுதிக்கிறேன். அந்த ப்ளஸ்ஸும் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த 56-ஐ 6ஆல் மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும் 6 - 6 0, அந்த 5 அப்படியே போடுங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நான் சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன வருதுன்னா 50 வருது. மித்த ஸ்டெப்பு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த டிவைட் 2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிவிட்டு இது இண்டெக்ஸஸ் தேவையில்லை, ப்ராக்கெட் மட்டும் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு டிவிஷன் இருக்கா? எஸ், டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷன் இதுதான். அப்போ இதை என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த 40 இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 52வால் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 50-ஐ நான் 2வால் டிவைட் பண்ண போகிறேன். 2 டேபிள் சொன்னால் 2 2s are 4, 2 3s are 6. இதை விட பெரிய நம்பர் போடக்கூடாதுனால என்ன பண்ணலன்னா 2 2s are 4. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும் 1 வரும். இந்த 0 அப்படி கீழே கொண்டு வாங்க. 10 ஆயிடுச்சா? ஸோ 2 டேபிளில் 10 வரும்ல, எத்தனை டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ் வரும். 10 மைனஸ் பண்ணால் 0. அப்போ நான் 52வால் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 25 வருது. சரி, இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, டிவைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மல்டிபிள் இருக்கா? மல்டிபிள் இல்லை. நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கா? அடிஷன் பண்ணலாமா? சரி, அடிஷன்னா இதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறேன். இப்போ நான் 40யும் 25ம் ஆட் பண்ணுங்கள், என்ன வரும் 0 + 5 சேம் நம்பர் செல்ஃப் தான் வரும். 5 4 + 2 6. ஸோ ஆன்சர் இஸ் நம்மளுக்கு என்ன வருது 65. ஆனால் இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 45. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருச்சா? ஒன்றுமே இல்லைப்பா. ஃபஸ்ட் நீங்கள் இந்த பிக் மாஸ்னால் ஒரு ரூல்ஸை எழுதிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம்.